ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நான் உனக்கு முன்னால் இந்த 2 தேங்காய் மூடிகளை வைத்திருக்கிறேன் அல்லவா? அது நீ என் கோவிலுக்கு வந்து எனக்காக கொடுத்த மட்டை தேங்காய் தான். அதை நீ இன்று தொட்டுக்கொள். தொட்டு கொண்டால் உன்னுடைய கர்ம வினைகள் எல்லாம் தீர்ந்துவிடும். உனக்கான நல்ல காலம் பிறந்துவிடும். நான் சொல்வது போலவே இதை தொட்டுப்பார். உன்னுடைய கர்மவினை தீவிரத்தை நீ குறைவதை நீயே கண்கூடாக பார்ப்பாய். உன் கடன் பிரச்சனை தீருவதையும் நீ பார்ப்பாய். மெல்ல மெல்ல உனக்கு நிம்மதி திரும்புவதை நீ பார்ப்பாய். அன்னை என்னும் உறவாக நான் உனக்கு ஒரு சத்திய வாக்கு சொல்ல வந்திருக்கிறேன். நானும் உன்னை இன்று காலையிலிருந்து பார்த்து கொண்டிருக்கின்றேன். இன்று நீ தொடர்ந்து அதிக நேரம் தீவிரமான ஏதோ ஒரு சிந்தனையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றாய். அந்த மாதிரி சில நிமிடங்களில் சிறிது இடைவெளி விட்டு தியானி. எப்பொழுதும் என்னுடைய நாமத்தை 108 முறை கூறிக்கொண்டே வா. உன்னுடைய மனதை அமைதிப்படுத்திவிட்டு மீண்டும் சிந்தனைக்கு செல். நீ சிந்தனையில் என்ன கிடைக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அது தெளிவாகவே உனக்கு கிடைக்கும். இனி என்னுடைய புகைப்படத்தை எப்போதெல்லாம் பார்க்கின்றாயோ அந்த நொடியே உனக்கு என்னுடலில் இருந்து ஒரு மெய் சிரித்த உணர்வை உனக்குள்ளே கொடுப்பேன். அப்படியானால் நீ எனக்குள்ளே ஐக்கியமாகிவிட்டாய் என்றுதானே பொருள். நான் உனக்குள்ளே வந்துவிட்டேன் என்றுதானே அர்த்தம். அப்படித்தான் நீ எங்கெல்லாம் என்னுடைய புகைப்படத்தை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ, நீ எப்பொழுதெல்லாம் என் புகைப்படத்தை பார்க்கின்றாயோ அப்பொழுதே உன் உடம்பில் ஒரு சிலிர்த்த உணர்வை நான் ஏற்படுத்துவேன். உணர்ந்து கொள். நான் உன்னுடன் இருப்பதை நீ உணர்ந்து கொள். உன்னை புரிந்து கொள்ளாமல் உனக்கு எதிராக ஏதேனும் செய்து உனக்கு அவ்வப்போது மனவேதனையை தருபவர்கள் விரைவாகவே மாறப்போகிறார்கள். நீ அதை நினைத்து எல்லாம் வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளாவிட்டாலும் நான் உன்னை புரிந்து கொள்கின்றேன். உன் நல்ல மனத்தை நான் அறிந்து வைத்திருக்கின்றேன். நான் என்னும் அகங்காரத்தில் இருப்பவர்கள் ஒரு நாள் அதனை உணர்ந்து உன்னிடம் வந்து தங்கள் தவறுகளை கூறி மன்னிப்பு கேட்பார்கள். நீ என்னுடைய பிள்ளை, எப்பொழுதும் உயர்ந்தே இருக்க வேண்டும். நீ எதற்காகவும் கலங்கக்கூடாது, தாழ்ந்து போகக்கூடாது. செய்யாத தப்புக்கு யாரிடமும் நீ மன்னிப்பு கேட்கக்கூடாது. உன் மனம் சொல்வது போல சரி என்றால் சரி, இல்லை என்றால் இல்லை. நீ என்னுடைய பிள்ளை. நீ எப்பொழுதும் சரியாகத்தான் செய்வாய். நீ செய்யும் நல்ல காரியங்களை தொடர்ந்து செய்து கொண்டே இரு. யார் எது சொன்னாலும் காதில் வாங்காதே. நான் உனக்குள்ளே இருக்கின்றேன், நீயும் எனக்குள்ளே இருக்கின்றாய். அப்படி இருக்கும்போது தப்புக்கு அங்கு ஏது இடம்? யாருக்கும் இடம் கொடுக்காதே. மன்னிப்பு கேட்டுவிடாதே.